கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த வாய்ஸ் மெசேஜின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது கர்த்தர் கொடுத்த பாக்கியமாக கருதுகிறேன். இன்றைக்கு உலகத்திலேயும் சபைகளிலேயும் மியூசிக் வாசிக்கிற ஏராளமான நபர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அவர்கள் இசை வாசிக்கும் பொழுது மனிதர்களுக்குள்ளே பரவசம் உண்டாகிறது. அந்த இசையை கேட்கிறார்கள், இசையில் மயங்கி போகிறார்கள். சிலர் இசையை கேட்கும்போது பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இசைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அல்லது இசையை வாசிக்கிறவனுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்க வேண்டும். வேத புத்தகத்தில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், சவுலுக்கு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி பிடித்திருந்ததாகவும், அந்த பொல்லாத ஆவினால் சவுல் அலக்களிக்கப்பட்ட பொழுது அவனுடைய வேலைக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை உமக்கு நாங்கள் தேடி அழைத்து கொண்டு வந்தால் அவன் சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் சபைகளில் மண்டலங்கள் வாசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வெளியே ஓப்பன் மீட்டிங்கில் சுரமண்டலங்கள் வாசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சுரமண்டலம் வாசித்தால் பிசாசு பிடித்தவனுக்கு சுகம் உண்டாக வேண்டும், அல்லது சௌக்கியம் உண்டாக வேண்டும். இன்றைக்கு அப்படி நடப்பதாக நமக்கு தெரியவில்லை. காரணம் என்ன? சுரமண்டலம் வாசிக்கிறவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இல்லை, சுரமண்டலத்தில் வாசிக்கிறதில் தேறினவர்களாக இருக்கிறார்கள். தாவீதை பாருங்கள், அவன் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவன். அடுத்த 18ஆவது வசனத்தில் சொல்லுகிறாங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அப்படியானால் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சபைகளிலே கீபோர்டு வாசிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் கூட கர்த்தர் இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் நீங்கள் கீபோர்டு வாசிக்கும் பொழுதே பிசாசு பிடித்தவர்கள் சௌக்கியமாகி சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த கிருபையை கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.